பொங்கிருச்சு 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 சூப்பர் நிறைய பொங்கிருச்சு ரைட் பால் காய்ச்சியாச்சு சூப்பரா வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க சிலப்பதிகாரத்தை ஃபுல்லா அந்த பார்ட் 1 பார்ட் 2 எடுத்துட்டு இருக்காங்க பாரு சூப்பரா போட்டுருப்பாங்க அதாவது மொத்த சிலப்பதிகாரத்தோட ஃபர்ஸ்ட் சீனே எதுன்னா கோவலன் கண்ணகியோட மாயா நன்மொழி மாயா நன்மொழி 85 கண்ணகியோட குடும்பமும் வாய்ஸ் இவ்ளோ கிளியரா இருக்குது சூப்பரா இருக்குது ஆனா சப்ஸ்கிரைபர் பாரு வியூஸ் பாரு கம்மியா தான் இருக்குது அத நல்ல வீடியோ போட்டா யாரு பாக்குறா 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டுருக்காங்க 172 பேர் தான் பாத்துருக்காங்க அத இந்த மாதிரி நல்லதெல்லாம் சொல்றேன் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க நல்ல வீடியோ எல்லாம் போட்டா பார்க்க மாட்டேங்கிறீங்க போடுங்கன்னு சொல்றீங்க போடுறது பார்க்க மாட்டேங்கிறீங்க பண்றீங்க நான் இனிமேல் இன்னையில இருந்து பாக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்றேன் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல வீடியோஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் அப்புறம் அவங்க எல்லாம் நல்லா வளருவாங்க பாருங்க இப்பதான் பால் காட்சிக்கு வந்து முதல் வந்து மச்சான் தான் வந்துக்கிறாப்ல இப்பதான் கம்பெனில இருந்து டைரக்டா கம்பெனில வேலைக்கு போயிட்டு வந்துட்டான் என்னடா கிச்சன் ரூம் எப்படி இருக்குது சூப்பரா இருக்குல்ல படுத்துடலாம் போல சூப்பரா இருக்குது அங்க சிங்க் ஒட்டி வச்சுக்கிறாங்க பாரு எந்த வீட்லயும் அப்படி வைக்க மாட்டாங்கல்ல அவ்வளவுதான் நம்ம மனசுதானே காரணம் பாயிண்ட் எல்லாம் பாருங்க காயத்ரி ரெடி பண்ணிட்டு இருக்கா ஏண்டி பால் ஊத்தி குடுக்கற டம்ளர்னு எல்லாம் இது பண்ணிட்டீங்கன்னா எப்படி அந்த டம்ளர்ல பால் ஊத்தி குடுக்கலாமா சரி நல்லா சின்ன டம்ளர் பெரிய டம்ளர் சண்டைக்கு வந்துட போறாங்க சரி மாப்பிள்ள சுத்தி பாரு வீடு எப்படி வாங்க வாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கத்தாலக்காரன் வந்திருக்கிறாரு இவர் பேர் வந்து செந்தில்குமார் கத்தால நான் பிரபலம் பண்ணி விட்டேன் வியாபாரம் முடிஞ்சுங்க சரி வாங்க 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 அதுல என்ன போய் பால் காய்ச்சி தானே வாங்க குளிச்சுட்டு இங்கே அங்கே போய் தொரலூர் போய் குளிச்சுட்டு வராங்களாம்மா மணி இப்போ எவ்வளோ ஆச்சு மணி 10:30 10:45 to 11:45 நான் கீரை கம்மியாக தான் எடுத்துங்க கீரைக்கார ஒவ்வொன்றில் 10 பிடி எச்சா போட்டு விட்டாரு அவர் போட்டு விட்டாரா அப்போ வித்துட்டாச்சுல வித்துட்டு அவர் உங்களுக்கு நல்லா தானே பண்ணிக்கிறாரு நல்லா லேட் ஆகுது இல்லை இல்லைன்னு நான் வீடு போயிட்டு வந்துட்டு போச்சு பரவாயில்ல லேட் ஆனாலும் வருமானம் வருது இல்லை மாப்பிள்ள சரி அடுத்தது ஃபர்ஸ்ட் மச்சான் வந்துட்டேன் அப்புறம் அடுத்தது கத்தாலக்காரன் வந்துட்டாங்க அடுத்தது நீ யார் யார் வராங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற பாருங்க குழந்தையாட்டா ஏதாவது பொருள் இருந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற பாருங்க வீடு தொடக்கிறதுக்கு வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் சொன்னி யூஸ் பண்ணல இது யார் யார் வச்சிருக்கிறீங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஆதி பொறுத்தாங்கிறியா தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் தெரியல நம்மளுக்கு கத்தாலக்காரன் அறிவாளியாச்சே சொல்லுங்கண்ணா அந்த அளவுக்கு அறிவில்லை என்ன பண்ற ஆமா 2 நிமிஷம் பத்த வச்சுக்கலாம் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் கூட எல்லாம் பூஜை போடலாம் பால் வந்து காய்ச்சலாம் நாப்பே வாங்கிட்டு வீடியோ எடுத்தோடனே அப்படியே வாய மூடுறோம் பாரு ஒரு மனுஷன் இவரங்க போயிட்டாரு வீடியோல பூரா டைட்டில் வச்சு இங்கிலீஷ்ல மாறுது ஆமா நேத்து அதை கண்டுபிடிச்சேன் உங்களுக்கு இருங்க அதை ஆஃப் பண்ணி விடுறேன் நேத்த நானே கண்டுபிடிச்சேன் அதை வாய்ஸும் இங்கிலீஷ்ல மாறிக்குது டைட்டிலும் இங்கிலீஷ்ல மாறிக்குது உங்க ஷார்ட்ஸ் ஒன்னு இங்கிலீஷ்ல மாறி இருக்குது ஆமா அதுக்கு தான் கமெண்ட் பண்ணாங்களா இங்கிலீஷ் தெரியும் எப்படி இங்கிலீஷ் தெரியும்னா அவங்களும் நம்புறாங்க வர நான் வந்துட்டாரு பாப்பா 10:45 கரெக்டா 10:45 கரெக்டா நம்ம வந்துக்கிறேன் பத்த வச்சிரு சாமியே சரணம் எல்லாம் நன்மைக்கு
பொங்கிருச்சு பொங்கிருச்சு பொங்கிருச்சு. சூப்பர், அப்படியே பொங்கிருச்சு. ரைட், பால் காய்ச்சியாச்சு. அருமையாக பொங்கி விட்டது. ஆமா, வெளியில அப்படியே பேசிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள பால் பொங்கிருச்சு. தம்பி காட்டு, தம்பி இங்க ஆய் சொல்லிரு. தம்பி வந்துருக்குற அப்படி பால் காய்ச்சிருக்கு. அண்ணனும் வந்துருக்குற அப்படி. ஃபர்ஸ்ட் மச்சான், அப்புறம் கத்தாலக்காரர், அப்புறம் இந்த அண்ணன் வந்துருக்காங்க. இன்னும் பாருங்க நம்ம வீட்டுல இருந்து ஆளுக வரல, வந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, அடுத்தது பாருங்க எங்க மச்சான் வந்துட்டு அப்படி. மச்சான் எங்க தங்கச்சி தான் பூட்டை போட்டு வர காட்டாக்குங்க. வாங்க 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 மச்சான் வாங்க. இங்க வாங்க, இங்க நிறுத்திடுங்க உள்ள. சரி வாங்க. பாப்பா பாருங்க அங்க வந்துட்டு இருக்கிறத. ஆதிரன் தூக்கிட்டு வந்துட்டுக்கிறாளா? இங்க பாருங்க. வணக்கம் வணக்கம் வாங்க. அடுத்தது அத்தை. மாமா வரலீங்களா? சரி ரைட்டு. சரி வாங்க வாங்க. எதுக்கு இந்தட்டா? எல்லாருமே அசம்பிள் ஆயாச்சு பார்த்துங்க. சேர் இப்போ வாங்கினது இங்கே போட்டாச்சு, வெளியே ஹாலில் போட்டாச்சு பாருங்க. நான் வாங்கினா சாமி இருக்கு, பரவாயில்ல வாங்க. அதனால அப்ப இங்க செல்லக்கட்டி உங்ககிட்ட கேட்டே இருந்தாங்க, வரையாம எங்கிட்ட வரையாம ஹெட்போன் பிக்கிறதுக்காக என்கிட்ட வந்திருக்கிறான் பாருங்க. பூஜை பண்றாங்க பாருங்க. இது எங்க குலதெய்வம். ஒரு வழியா சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு குட்டி தம்பி நல்லா கிரவுண்ட் மாதிரி இருக்குது. ஏன் பாப்பா பால் பால் ஊத்துங்கள். அப்படிதான் இருக்கு. இதே மாதிரி கட்டிக்கிறாங்க. சூப்பர். ஆகாதுன்னு சொன்னாங்க. எலும்பு தேய்மானம் ஆகுமாமா. கத்தில் போட்டு கொடுத்துரு அவங்களுக்கு. போட்டு தட்டு மணி கேட்கட்டுமா அவங்களே? காப்பியை ஓட்டியம்மா எல்லாது காப்பி காஃபி தடி எடுத்து வர்றாங்க அடிக்கிறதுக்கு. ஓ மாட்டை கூப்பிடுறானா? அங்க நின்னுட்டு இருக்கிற மாட்டை கூப்பிட்டு இருக்கிறான் பாருங்க. இது எங்க நிக்குது? அங்க எங்க இருக்குது சாமி மாடு? எங்க ஆதி மாடு எங்க சாமி? இங்க இருக்குதா? அங்க வந்து கைய வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. சிலப்பதிகாரத்தை ஃபுல்லா அந்த பார்ட் 1 பார்ட் 2 எடுத்துட்டு இருக்காங்க. சூப்பரா போட்டுருப்பாங்க. அதாவது மொத்த சிலப்பதிகாரத்தோட ஃபர்ஸ்ட் சீனே எதுன்னா கோவலன் கண்ணகியோட மாயா நன்மொழி. மாயா நன்மொழி 85 கண்ணகியோட குடும்பமும். வாய்ஸ் இவ்ளோ கிளியரா இருக்குது, சூப்பரா இருக்குது. ஆனா சப்ஸ்கிரைபர் பாரு, வியூஸ் பாரு கம்மியா தான் இருக்குது. அத நல்ல வீடியோ போட்டா யாரு பாக்குறா? 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டுருக்காங்க 172 பேர் தான் பாத்துருக்காங்க. அத இந்த மாதிரி நல்லதெல்லாம் சொல்றேன், அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நல்ல வீடியோ எல்லாம் போட்டா பார்க்க மாட்டேங்கிறீங்க. போடுங்கன்னு சொல்றீங்க, போடுறது பார்க்க மாட்டேங்கிறீங்க. பண்றீங்க. நான் இனிமேல் இன்னையில இருந்து பாக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்றேன். நானும் சப்ஸ்கிரைப் பண்றேன். நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பண்ணுங்க. நல்ல வீடியோஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கனா தான் அப்புறம் அவங்க எல்லாம் நல்லா வளருவாங்க. நிறைய பேர் வந்து படிக்காதவங்க வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம படிச்சு பழகினா ஆயிருமே அப்படின்னு நிறைய பேர் ஏக்கத்துல இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி கதைகளை கேட்டீங்கன்னா நீங்களே வாசிச்சு அப்படியே கதை கேட்கற மாதிரி சூப்பரா இருக்கும். படிக்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
படிக்க தெரிஞ்சீங்களும் வந்து காதுல டிராவல் பண்ணும்போது கேட்டு போலாம், வேலை செய்யும்போது வீட்டுல இருக்கிறவங்க ஏஜ் பீப்புள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கதை நல்லா கேட்பாங்க. இன்ட்ரெஸ்டா அவ்வளவு புரியுற மாதிரி தெளிவா சொல்லிட்டு வராங்க. பார்த்து பார்த்தா போடுறாங்க. டெய்லியும் நாடக எபிசோட் பாக்குற மாதிரி கேட்கலாம். சரி சரி, என்ன நின்னுட்டே இருக்கிறீங்க? கிளம்புங்க, நான் வீடியோ பாக்கவும். சரி நானும் போய் பாக்குறேன். பாருங்க, நீங்களும் பாருங்க. சின்ன இன்ட்ரெஸ்டிங்